பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற ஆயிரமான தேவ பிள்ளைகளாக உங்களை நினைக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் மாறாதவர். உங்கள் மேல் ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சரி, இந்த நாளின் காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்று நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்றார். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. எப்போதுமே நம்ம பைபிள் வாசிக்கும் போது எழுத்தின்படியாக வாசிப்பது தவறல்ல. அதே நேரத்தில் ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு நம்ம வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் ஏன் பகலும் இரவும் பிரிக்கிறார் என்றால், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கணும். பகலுக்கு இரவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் பிரிக்கிறார். அப்போ நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அவருடைய பிள்ளையாய் மாறிட்டோமோ, நம்ம இருளுக்குரியவர்கள் அல்ல, பகலுக்குரியவர்கள். மாற்றி சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 2 கொரிந்தியர் 6:14 இருக்கிறது அல்லவா? ஒளி, நம்ம ஒளியின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். இருளுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. அப்போ ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். பிரகாசிக்க கடவுது. நான் வெளிச்சத்தின் பிள்ளை நான் சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரகாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம் பிரகாசிக்கணும். அதே போல் நீங்கள் பிரகாசிப்பது தேவ சித்தம். பிரகாசமாக இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் போய் சேரும். அப்போ இன்றைக்கு காலையில் இந்த பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போதே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுறீங்க. அடுத்தது நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன். அன்றைக்கு ஸ்தேவான் முகம் பிரகாசித்தது. ஏன்னா ஆவியினாலே நிரப்பப்பட்டவன், அவன் முகம் பிரகாசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. காரணம், இரவும் பகலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாரு. இப்போ இந்த காலையில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், எங்கள் குடும்பம் பிரகாசிக்கும், என் பிள்ளைகளும் பிரகாசிப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிச்சிருவோம். விசுவாசத்தோடு போராடி ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் பிரகாசிக்கிற நாளாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்றைக்கு இருளுக்கும் ஆண்டவரை ஒளிக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக என் ஆண்டவர் 2 பிரித்தீர். ஆண்டவரே, அது ஒரு நாள் ஒன்றோடு ஒன்றாக இணையவே முடியாதுப்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த நாள் முழுவதும் அவர்கள் பிரகாசிப்பார்களாக. அவங்க முன்னெடுக்கிற காரியங்களோ, ஊழியங்களோ, தொழிலோ, படிப்போ, வேலையோ, குடும்ப காரியமோ, ஆண்டவரே குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களோ, எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் பிரகாசமாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு காலையிலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. இனி அது 30, 60, 100 பலன் தரும். சரியா? நீங்கள் மட்டும் பலன் கொடுக்கறது போதாது, மற்றவர்களும் கர்த்தருக்குள்ளே வரணும். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஷேர் பண்ணிருங்க இந்த செய்தியை. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.